வேத வசனங்களை நம்ம தியானித்து உங்களுக்காய் ஜெபிக்க போகிறோம். இந்த வாரத்திலும் இந்த முதல் நாளிலே சில வசனங்களை சொல்லி உடைய ஜனங்களை ஆசீர்வதித்து ஜெபிப்பதற்காக சில வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்தார். 107 சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 107 சங்கீதத்தை எடுத்துக்கொண்டு 6வது வசனத்தை ஒருத்தர் வாசி. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். 13வது வசனத்தை வாசிப்போம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அடுத்தபடியாக 19வது வசனத்தை வாசிங்க. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அப்படியே 28வது வசனத்தை நம்ம வாசிச்சிடலாம். அல்லேலூயா. 4 வசனமும் ஒன்று தான். 2 வசனத்தில் கூப்பிட்டார்கள் அப்படின்னு வரும், 2 வசனத்தில் கூப்பிடுகிறார்கள் அப்படின்னு வரும். கூப்பிட்டார்கள் அப்படின்னா ஏற்கனவே நடந்து முடிந்தது. கூப்பிடுகிறார்கள்னா ப்ரெசன்ட். அப்போ இந்த இடத்துல தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை. அப்படியே நீங்கள் திரும்பி அந்த மற்ற வசனங்களை வாசிக்கும் பொழுது கூப்பிடுகிறார்கள் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும். அப்போது இந்த 107 சங்கீதத்தில் எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் கூப்பிட்டாங்க, எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் கர்த்தர் விடுவித்தார் அப்படிங்கிறத தான் முழுமையாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சங்கீதத்தில். நீங்கள் இன்றைக்கி வீட்டில் போய் இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் வாசிங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். சில வசனங்களை சொல்லி நான் உங்களை ஆசீர்வதித்து இன்றைக்கி ஜெபிக்க போகிறேன். நாளைய தினத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய மற்ற உவமைகள், அற்புதங்கள், அதிசயங்கள், மற்ற காரியங்களை நம்ம தியானிக்கலாம். முதலாவது கர்த்தர் உங்களுக்கு இந்த வாரத்தில் வைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆசீர்வாதம். 7வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். அப்போ கூப்பிட்டார்கள், செவ்வையான வழியில் நடத்துறதுக்கு கூப்பிட்டார்களாம். செவ்வையான வழி மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம நடந்து போகிற பாதையாக இருந்தாலும் சரி, நம்முடைய பிரயாணத்தின் பாதையாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் ஜீவிய பாதையாக இருந்தாலும் சரி, செவ்வையான பாதை நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. அப்போ செவ்வையான பாதை அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தடையில்லாமல் பிரயாணப்படக்கூடிய ஒரு காரியத்தை குறிக்குது. தடை இல்லாமல் நீங்கள் வாகனத்தில் போகிறீங்க, டிராஃபிக்குள்ளே நிற்கும் பொழுதே நமக்கு என்ன இருக்குது, ஒரு தடை வந்தாலே நம்மளுக்கு ஒரு சின்ன கஷ்டமாக இருக்குது. அப்படியே போய்கொண்டே இருக்கும்போது தடை. சில நேரங்களில் ஹைவேஸில் போனீங்கன்னா டேக் டைவர்ஷன் சொல்லி இப்படி 2 ரோடு இருக்குது அப்படின்னா, திடீர்னு ஒரு ரோட்டில் வேலை நடந்துச்சுன்னா அடுத்த ரோட்டில் கொஞ்சம் நேரம் மாற்றி விடுவாங்க. நீங்கள் கவனமாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்படி நிறைய காரியங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சில டைவர்ஷன் அவங்களுடைய வாழ்க்கையில் வரலாம். அப்போ அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் அவர்களை வழி நடத்தும். செவ்வையான பாதை அப்படின்னா, இப்போ நீங்கள் அரசியல் தலைவர்கள் வாகனத்தில் போகிறாங்க, முன்னும் பின்னும் அவங்களுக்கான அந்த பாதுகாப்பு படை போகிறது மாத்திரமல்ல, ரோட்டையே கிளியர் பண்ணி வைக்கிறாங்க. குறுக்க ஒரு நாய் வராது, பூனை வராது, எலி வராது, மனுஷன் வராது, எதுவுமே வராது. அதுதான் வேகமாக போய் கொண்டிருக்கோம். திடீர்னு என்ன பண்ணணும், குறுக்க வந்துட்டுனா 1 நிமிடத்தில் நம்ம என்ன பண்ணணும், அதை கண்ட்ரோல் பண்ணி நம்ம போகணும். அப்போ வாகனம் ஓட்டும் பொழுது நம்மளுக்கு ஒரு செவ்வையான பாதை தேவை. நம்முடைய வாழ்க்கையிலும் சில செவ்வையான பாதை நமக்கு தேவை. நம்முடைய வாழ்க்கையில் செவ்வையான பாதை என்பது எதை குறிக்கிறது, உண்மையா, பரிசுத்தமாக? அதுதான் இன்றைக்கி ரொம்ப சேலஞ்ச். அப்போ நம்ம வாழ்க்கையில் உண்மையாக, பரிசுத்தமாக, செவ்வையான பாதையில் இருக்கிறது மனிதர்களுக்கு, அதுவும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளிலும் ஒரு பெரிய பரீட்சை தான். நீங்கள் அதையெல்லாம் கடந்து வந்து செவ்வையான வழியில் கர்த்தர் உங்களை நடத்துவாராக. 2வது பாருங்கள், 8வது வசனம். ஆமாம், இதில் 2 ஆத்துமா போட்டிருக்கு. ஒன்று தவணமுள்ள ஆத்துமா, 2வது பசியுள்ள ஆத்துமா.
அதில் திருப்தியாக்குகிறார், நன்மையினால் நிரப்புகிறார். அப்போது இந்த நாளில் நான் அடுத்தால உங்களுக்கு சொல்லி ஆசீர்வதிக்கிற காரியம், இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவாராக. எல்லா காரியத்திலையும், உணவு காரியம் மாத்திரமல்ல, நீங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் திருப்தி அடைய வேண்டும். உலகத்தில் ஒரு பழமொழி சொல்கிறாங்க, போதும் என்கிற மனதே பொன் செய்யும் மருந்து. வேதத்தில் ஒரு வசனம், போதும் என்ற மனதுடன் கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். அப்போ ரெண்டு காரியம் இருக்குது. அப்போ சில நேரங்களில் போதும் அப்படிங்கக்கூடிய திருப்தி உங்களுக்கு வரணும். எல்லா காரியத்திலையும், உடைய பணமாக இருக்கணும், எல்லா காரியத்திலையும் அந்த திருப்தியை கர்த்தர் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். நீங்கள் மனுஷனை திருப்தி அடைய பண்ணுகிறது தேவன் மாத்திரம்தான் திருப்தி அடைய பண்ணுவாராக. இரண்டாவது, நன்மையினால் நிரப்புகிறார். அதனால் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் நிரம்பணும். நாங்கள் ஜபித்து கொண்டே இருக்கோம். இந்த ஜப நாட்களில் தேவ பிள்ளைகள் என்னென்ன நன்மையை எதிர்பார்க்குறீங்களோ அந்த நன்மைகளை எல்லாம் கர்த்தர் நிரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி, அப்போது இந்த நாளில் 8வது வசனத்தின்படி உங்களுடைய ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி நன்மையினால் நிரப்பணும். அதற்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 15, கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து அவர் இரும்பு தாழ்பால்களை முறித்தார் என்று ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. கோரேஸ் ராஜாவுக்காக வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் கொடுத்தார். அப்போது நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இது எதை குறிக்கிறது? வெண்கல கதவுகளும் இரும்பு தாழ்பால்களும் எதை குறிக்கிறது? மனிதனால் பல பிரயாசத்துக்கு பிறகு தான் அது உடைக்கப்பட முடியும். ஒரு வெண்கல கதவு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை உடைச்சி பாருங்கள், ஒரு மனிதன் என்ன பண்ண முடியாது, உடைக்க முடியாது. அதுக்கு பல காரியத்தை நீங்கள் பண்ணணும். பல காரியங்கள் பண்ணால் தான். வெண்கல கதவு பார்த்துருக்கீங்களா? வெண்கல கதவு எல்லா பேங்க் லாக்கரும் வெண்கல கதவுல தான் இருக்கும். ஏன் வெண்கல கதவுல வெண்கலத்தில் வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த பிரான்ஸ் மெட்டல் அதனுடைய தன்மை என்ன அப்படின்னா, இரும்பு உருகிறதற்கு ஒரு சென்டிகிரேட் வெப்பநிலை இருக்கிறது. ஆனால் வெண்கலம் உருகுவதற்கு அதை விட அதிகமான டைம் எடுக்கும். வெண்கலம் சாதாரணமான ஒரு தீயிலலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் அது உருகாது. கேஸ் கட்டிங் மாதிரி உள்ளதை வச்சு ரொம்ப நேரம் அதில் பிடிச்சி கொண்டு இருந்தால் தான் அதை கட் பண்ண முடியும். அதான் வெண்கலம், அவ்வளோ ஒரு உறுதியான ஒரு காரியம். இரும்பு தாழ்பால்கள் அப்படிங்கிறது பெரிய பெரிய இரும்பு தாழ்பால்கள். உள்ளே இருக்கிற இரும்பு தாழ்பால்களை நீங்கள் உடைக்கிறது கஷ்டம். இப்போ வெளியில் இரும்பு தாழ்பால்கள் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணலாம், உடைச்சிடலாம். வெண்கல கதவுக்கு பின்னாடி இருக்கிற இரும்பு தாழ்பால்களை நீங்கள் எப்படி உடைக்க முடியும்? அப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், இது எதை குறிக்கிறது? உங்கள் வாழ்க்கையில் தடை பண்ணப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம். சில நேரங்களில் சில நன்மைகள் உங்களுக்கு தடை பண்ணப்பட்டே இருக்கும். சில ஆசீர்வாதங்களை சத்துரு தடை பண்ணி வச்சுருப்பான். சில நேரங்களில் அது தடையின் நிமித்தமாக உங்கள் கரங்களில் கிடைக்காதபடி நீங்களும் கூட என்ன பண்ணுவீங்க, சோர்ந்து போயிடுவீங்க. அப்போது எங்களுக்கு சின்ன வயசில் ஒரு கதை சொல்லுவாங்க. சின்ன வயசில் என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் புதையல் தோண்டுவதற்கு போய் புதையலை தோண்டிக்கிட்டே இருப்பார். தோண்டிக்கிட்டே இருப்பார். ஆனால் ரொம்ப தூரம் தோண்டிடுவார். ஒரு நாள் டயர்டாகி விட்டுருவார். சரியா, ஒரு நாள் டயர்டாகி விட்டுட்டு போயிடுவார். இனி எங்கே இந்த புதையல் கிடைக்க போகுது அப்படின்ட்டு. ஆனால் அடுத்தவர் தோண்டுவார், ஒரே அடியில் அந்த புதையல் இருக்கும். அல்லேலூயா. அப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்க, அவர் பார்த்திங்கன்னா அந்த அடுத்த அடியில் புதையல் இருக்குது அப்படிங்கிறது தெரியலை. அப்போ அவர் அடுத்தவர் தோண்டும் போது அதை எடுத்துகிட்டு போயிடுவார். அப்போ சில நேரங்கள் அப்படி தான், சில நன்மைகள் நம்மளுக்கு மறைக்கப்பட்டு இருக்கும். அந்த கதவுக்கு அந்தப்புறம் சில நன்மைகள் இருக்கும். அப்போ அதை கர்த்தர் தான் உங்களுக்கு உடைக்கணும். உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், இந்த நாளில் எந்த தடையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய தடையாக இருந்தாலும் சரி, அந்த தடைகளை எல்லாம் கர்த்தர் உடைத்து உங்களுக்கு ஒரு நன்மையை கர்த்தர் செய்வாராக. அடுத்தபடியாக 20வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு வசனத்தை அனுப்பி அழிவுக்கு தப்புவிக்கிறார், குணமாக்கி. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையில் சுகம் இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது. எவ்வளவோ பெரிய மருத்துவத்தால் முடியாத காரியத்தோடு கர்த்தரால் செய்ய முடியும். நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய சரீரத்தில் ஒரு ஆரோக்கியம், ஒரு குடும்பத்தில் ஒரு ஆரோக்கியம் வேணுமா?
அவருடைய வசனம் உங்கள் வாழ்க்கையில் வந்தால் போதும். வசனத்தை அனுப்பி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அப்போ ஒருத்தனுக்கு வியாதி பலவீனம் வந்தாலே அடுத்த அவனுடைய சரீரத்திற்கு அழிவு இருக்குது, ஒரு அழிவு. ஆனால் கர்த்தர் உங்களை அழிவுக்கு தப்புவிக்கிறாராம். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இன்றைக்கி. அதனால தான் இந்த வாரத்தில் முதல்ல நம்முடைய பிரயாணத்துக்காக கர்த்தர் ஜெபிக்க சொன்னார். எல்லா பிரயாணத்தில் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். ரெண்டாவது ஆரோக்கியத்துக்காக. நம்மளுக்கு ரொம்ப ஆரோக்கியம் முக்கியம். உங்கள் சரீரத்தில் நீங்கள் இருக்கிற நாள் வரைக்கும் நல்ல கை கால்களோடு நீங்கள் நடக்கணும், இயங்கணும், எந்த ஒருத்தருடைய சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் இருக்கணும். அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இன்றைக்கி நான் காலையில் எந்திக்கும் போதே அதான் ஜெபம் பண்ணேன். நம்முடைய ஜனங்கள் காலையில் அவருடைய கிருபையினால் திருப்தியாக்குவார். அதிகாலையில் தம்முடைய கிருபை, அதிகாலையில் தேடுகிறவர்களுக்கு கிருபை உண்டு. காலைதோறும் அந்த கிருபையை விளங்க பண்ணுகிற தேவன். அப்போ நான் சொன்னேன், காலையிலே வந்து தேவ சமூகத்தில் நிற்கிறாங்க. வருகிற நாட்களில் அவர்களுக்கு நல்ல பலன் இருக்கணும், ஆரோக்கியம் இருக்கணும். அப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அப்போ இதில் 2 காரியம். அடுத்தபடியாக ஒன்று சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அது மாத்திரமல்ல, 35வது வசனத்தை வாசிங்க. வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள். அவைகள் வரத்துள்ள பலனை தரும். அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள். அவருடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, இது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஃபேமிலிக்குன்னு கர்த்தர் வச்சிருக்கக்கூடிய ஒரு நன்மை. முதலாவது நம்ம வாசிக்கிறோம், பசித்தவர்களை அங்கே குடியேற்றுகிறார், அங்கே அவர்கள் குடியிருக்கும் நகரத்தை கட்டி. அப்போது வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, கர்த்தர் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை உண்டாக்கி கட்டுண்டவர்களை என்ன பண்ணுறாராம். அப்போ நான் உங்களுக்கெல்லாம் ஜெபிக்கிறேன், இன்றைக்கி உங்களுக்கு வீடு வாசல்களை கர்த்தர் உண்டாக்குவார். ஒரு நாள் வரும், நம்முடைய பலன் இல்லை, நம்முடைய ஞானம் இல்லை, ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு வீடுகளை கொடுத்துருந்தாலும், இப்போ குடியிருக்கிறதுக்கு ஒரு வாடகை வீடோ கொடுத்துருந்தாலும், போகி வீடு கொடுத்துருந்தாலும் சரி, எதனாலும் சரி, இல்லைன்னா சொந்த வீட்டை கொடுத்துருந்தாலும் சரி, அதுலேயும் கர்த்தர் நன்மைகளை வச்சிருக்கிறார். அதனால் இந்த 2025 வருடத்தில் வீடு வாசல்கள் இல்லாத தேவ பிள்ளைகளுக்கெல்லாம் கர்த்தர் வீடு வாசல்களை கொடுத்து அதில் குடியிருக்க பண்ணும்படியாக கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அடுத்தபடியாக வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள், அவைகள் வரத்துள்ள பலனை தரும். இதுதான் ரொம்ப முக்கியம், வரத்துள்ள பலன். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற அந்த வேலை, அந்த தொழில் வியாபாரம் எதாக இருந்தாலும் சரி, அதில் வரத்துள்ள பலன் வரணும், வந்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் ஆசீர்வாதம், வரத்துள்ள பலன். நீங்கள் வர்றதும் செலவுக்கும் சரியாக இருந்து கஷ்டப்பட்டு ஒரு டைட் சுச்சுவேஷன்லேயே நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடாது. உங்கள் குடும்பத்தின் மக்கள் அப்படி இருக்கக்கூடாது. அதனால் இன்றைக்கி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் குடும்பத்தில் உங்கள் வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், அதில் கர்த்தர் வரத்துள்ள பலனை தருவாராக. ஆமென். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வரத்துள்ள பலனை கொடுப்பார். அடுத்தபடியாக அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள், அவருடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார். இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பார். அன்றைக்கி இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். அது மாத்திரமல்ல, 41 வாசிங்க. எளியவனையோ சிறுமையினின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல் ஆக்கிறார். நீங்கள் எளியவர்களாக சிறுமையானவர்களாக இருக்கலாம், உங்களை தான் கர்த்தர் எடுத்து உயர்த்த போகிறார். நீங்கள் சில நேரங்களில் எளியவர்களாக இருக்கலாம், சிறுமையானவர்களாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அவர்களை தான் ஆசீர்வதிப்பதற்கு விரும்புகிறார். எளியவனையோ சிறுமையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து நல்ல ஒரு ப்ரமோஷன், நல்ல ஒரு உயர்வில் கர்த்தர் கொடுத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக. நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த வருடத்தில் சில உயர்வுகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்கள் குடும்பத்தில் சில உயர்வுகளை கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் எந்த வேலை, தொழில், ஊழியம், எந்த காரியமாக இருந்தாலும் சரி, சில உயர்வின் பாதையில் கர்த்தர் நடத்துவார். அதனால் இதை கர்த்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 43வது வசனத்தில், எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை
நல்லா தெரிந்து கொள்ளுங்க, சில வேத வசனங்களை கவனிக்கும் பொழுது கூட ஆசீர்வாதம். அதனால் இந்த வசனங்களெல்லாம் நீங்கள் கவனித்து கேட்டு இருக்கிறீங்க. இந்த 107ஆம் சங்கீதத்தின்படி இந்த வாரத்தில் சில நன்மைகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. எல்லாரும் கண்களை மூடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் இந்த 107ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை நன்மைகளும் இந்த வாரத்தில் பலிப்பதாக. இந்த வாரம் முழுவதும் ஒரு கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக. இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய ஜெபத்தில் கர்த்தர் ஒரு நல்ல பதிலை கொடுப்பாராக. உங்களுக்காக கண்மலை தண்ணீர் தடாகமாய் மாறுவதாக. அவாந்தர வெளியிலே நீரூற்றுகள் உண்டாவதாக. வரத்துள்ள பலன் உங்களுடைய காரியங்களிலே வருவதாக. என் தேவன் உங்களுக்கு வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புவிப்பாராக. இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. தேவ கரத்தின் மகிமை கூட இருப்பதாக. ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் நடைபெறக்கூடிய காலை மாலை ஜபம், புதன்கிழமை உபவாச ஜபம், ஆண்டவரே வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே நடக்கிற எல்லா ஆராதனைகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கடந்த வாரத்தில் நடந்த எல்லா ஜபங்கள், ஆராதனைகள், நேற்றைய தினத்தில் நடந்த ஆராதனைகள் எல்லாவற்றிற்குமாக நன்றி செலுத்துகிறோம். அதனுடைய மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இப்பொழுது வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவ கரம் ஆளுகை செய்வதாக. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன்.